டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல் உலக நாடுகளுக்கு முன்மாதிரியான பல மக்கள் நல திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் கட்ட விழாவை தொடங்கி வைத்த அவர் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழ்நாட்டில் 2022 மார்ச் மாதம் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது என்றும் இதனால் மகப்பேறு மரண விகிதம் மிகப்பெரிய அளவில் குறைய தொடங்கியுள்ளது என்றும் கூறினார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரியலூர் மாவட்டத்தில் 2ஆம் கட்டமாக முதலமைச்சர் தொடங்கி வைத்த இந்த திட்டத்தின் கீழ் 76,705 பேருக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்பட உள்ளன என்றும் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு முன்மாதிரியான பல மக்கள் நல திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். 2022 மார்ச் திங்கள் 1ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டம் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பயனுக்கு வந்து தாய்மார்களுக்கு, குறிப்பாக ஊட்டச்சத்து குறைபாடுள்ள தாய்மார்களுக்கு பெரிய அளவிலான பலன் தந்திருக்கிறது. அந்த வகையில் ஊட்டச்சத்து குறைபாடு கண்டறியப்பட்ட குழந்தைகளில் 77.3% இயல்பு நிலைக்கு குழந்தைகள் திரும்பி இருப்பது இந்த திட்டத்தின் மகத்தான வெற்றிக்கு சான்றாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் வெற்றி என்பது அளப்பரியதாக இருக்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதம் 15ஆம் தேதி அரியலூர் மாவட்டம் வாரணவாசியில் இதை 2ஆம் கட்டமாக துவக்கி வைத்தார்கள். இந்த திட்டத்தின்படி தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளின் தாய்மார்கள் 76,705 பேர் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். இந்த 76,705 பேருக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்குகிற பணியினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்.